அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள். அதில் இயேசு பிரான் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க. இயேசுவின் வாழ்க்கை. ஜோசப் மற்றும் மரியா இவர்களுக்கு கடவுளின் அருளால் இஸ்ரேல் நாட்டில் உள்ள பெத்லகேம் ஊரில் அவதரித்தவர்தான் இயேசு பிரான். யூதேயா நாட்டின் அரசனான எரோது சிறு வயதிலேயே இயேசுவை கொல்வதற்கு ஆணை பிறப்பித்தான். ஏன் ஆணை பிறப்பித்தான்னா, அந்த யூதருடைய ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரு, அவரை பார்த்து நாங்கள் வணங்க வந்திருக்கோம் அப்படின்னு சில சாஸ்திரிகள் அந்த நட்சத்திர அறிகுறியை வச்சு ராஜாட்ட சொன்னாங்க. அப்போ அந்த காலத்து யூதேயா நாட்டினுடைய அரசனாக எரோது இருந்திருக்கிறார். அப்படி சொன்னோடனே எரோது மன்னனுக்கு ஒரு ஆச்சரியமும் ஒரு அச்சமும் வந்துருச்சு. நம்ம இந்த நாட்டு ஆண்டு இருக்கோம், இதற்கு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பெரிய சாஸ்திரிகள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு தன்னுடைய அமைச்சர்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய அந்த ஜோசியம் பார்க்குறவங்களாம் கூப்பிட்டு கேட்டால் அவங்களும் ஆமாம் இந்த மாதிரி ஒருத்தர் ராஜா மாதிரி, யூதர்களுக்கு ராஜா மாதிரி, தூதன் மாதிரி ஒருத்தர் பிறப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஏறது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால் யாராக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தால் அவங்க கொண்டுடுங்க அப்படின்னு ஆணை பிரிச்சிட்டாரு. அப்போ தேவதூது அசரீரியாக ஜோசப்புக்கும் மரியாவுக்கும், அதாவது இயேசுவின் பெற்றோர்கள், அவருக்கு சொல்கிறார், இங்கே இஸ்ரேலில் இருந்தால் ஏறது ராஜா கொண்டு போட்டுருவாரு, அதனால் நீங்கள் எகிப்து நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு தேவதூதன் அசரீரியாக சொல்கிறார். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய அழைச்சிக்கிட்டு, இயேசுவை குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஜோசப்பும் மரியாவும் பக்கத்து நாடான எகிப்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் சில மாதங்கள் கழித்து ஏரோது ராஜா இறந்துட்டார். இந்த செய்தியை தேவதூதன் அசரீரியாக இயேசுனுடைய பெற்றோர்கள் ஜோசப்புக்கும் மரியாவுக்கும் சொன்ன உடனே இயேசுவின் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஜோசப்பும் மரியாவும் திருப்பி இஸ்ரேல் நாட்டுக்கு நசரேத் கிராமத்துக்கு சேர்றாங்க. சிறு வயதில் இயேசு அவர்கள் தன் தந்தை செய்து வந்த தச்சு வேலையை செய்து வந்தார். இயேசு அவர்கள் யோவான் தீர்க்கதரிசியிடம் ஞானஸ்தானம் பெற்றார். பின் நாசரேத்திலிருந்து கப்பர்கோமில் வாசம் பண்ணார். இதாங்க இயேசுவினுடைய ஒரு வாக்கினுடைய குறிப்பு. நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். காலத்தின் நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ கப்பர்நகூமில் வாசம் பண்ணுறாரு. அங்கே தான் அவர் முதல்ல சொற்பொழிவை தொடங்குறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கத்தை தொடங்க ஆரம்பித்தார் இயேசு பிரான். அவர் நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார். கலிலேயாவுக்கு பக்கத்தில் கானாங்கிற கிராமம், அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், திருமண நிகழ்வுக்கு போகிறார். அங்கே எல்லாத்துக்கும் அந்த காலத்து திராட்சை ஜூஸ், திராட்சை பழரச ஜூஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த திருமண ஏற்பாட்டாளருக்கு திராட்சை ஜூஸ் தீர்ந்து போச்சு, இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும். உடனே ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல, கிராமம் போச்சு, இது ரொம்ப நேரம் ஆகும், லேட் ஆகும்போது தெரிஞ்சது. என்ன பண்ணு ரொம்ப இருந்தப்போ அப்போ இயேசு பிரானுடைய தாயார் இயேசுகிட்ட சொல்லி, இந்த மாதிரி அவங்க திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுங்கிறாங்க, நீங்கள் தான் உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இயேசு பிரான் என்ன பண்ணார், அந்த ஜாடியில் தண்ணீரை ஊற்ற சொல்லி
அந்த தண்ணீரை தன்னுடைய மகிமையால் திராட்சை ரசமாக்கி கொடுத்தார். தண்ணீரை திராட்சை ஜூஸாக மாற்றி அற்புதம் செய்துவிட்டார். இதுதான் அவர் செய்த முதல் அற்புத நிகழ்ச்சி. அப்புறம் கப்பர்நகூம் நகரில் நோயாளி ஒருவரை நலமாக்கினார். அந்த கப்பர்நகூம் ஊரில் ஒருத்தங்க உடம்பு செல்லாமல் இருந்தாங்க. அவரை குணமாக்கினார், சுஸ்தமாக்கினார். அப்புறம் தன்னுடைய சீடனுடைய மாமியார் ஒருத்தவங்க உடம்பு செல்லாமல் இருந்தாங்க. அவங்களும் போய் குணப்படுத்தினார். இந்த செய்தி எல்லாமே இந்த மாதிரி இவர் நோய்களை எல்லாம் குணப்படுத்துறார் இயேசுபிரான் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியே பரவ தொடங்கிடுச்சு. அதில் என்னாச்சு, காய்ச்சல் உள்ளவங்க, தொழுநோய் உள்ளவங்க, புற்றுநோய் உள்ளவங்க, வாத நோய் உள்ளவங்க, இன்னும் பேய் பிடித்தவர்கள் என பலரும் இயேசுவை தேடி வந்தனர். அனைவரையும் சிரித்து கொண்டே சுகமாக்கினார், நலமாக்கினார். அவரால் பல பேர் தன்னுடைய நோயை முற்றிலும் நீக்கி குணமடைந்தார்கள். அதே போல ஒரு நாள் மீனவர்களுக்கு வலையில் மீன் கிடைக்கவில்லை. ரொம்ப கவலையாக இருந்தாங்க, மீன் கிடைக்கலையே அப்படின்னு மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிக்கும்போது, அந்த கப்பர்நகூம்ங்கிறது ஒரு துறைமுக நகரம், மீன் கடைகள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. அப்போ இவர் போய் ஒரு இடத்துல காட்டி, இந்த இடத்துல பிடிங்க, மீன் நிறைய கிடைக்கும்னாரு இயேசுபிரான். அதே போல் நிறைய மீன் கிடைச்சது. ரொம்ப மீனவர்களாம் சந்தோஷப்பட்டாங்க. இயேசுபிரானால் பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுக்கப்பட்டது. நடக்க முடியாத முடமானவர்கள் நடக்க வைக்கப்பட்டது. தொழு நோயாளிகள் குணமானார்கள். காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் திறன் கொடுக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவ்வுலகில் நிகழ்த்தி காட்டியவர்தான் இயேசுபிரான். தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். நோயாளிகளிடமிருந்து குணமாக்கினார். குறிப்பாக காய்ச்சல், தொழுநோய், புற்றுநோய், வாத நோய், இந்நோய் பீடித்தவர்களை குணமாக்கினார். பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார். மீன் கிடைக்காது வருத்தப்பட்ட மீனவர்களுக்கு மீன் கிடைக்க, நிறைய மீன்களை கிடைக்க செய்தார். பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுத்தும், முடமானவர்களை நடக்க வைத்தும், தொழு நோயாளிகளை குணமாக்கியும், காது கேட்காதவருக்கு காது கேட்க வைத்தும், இப்படி எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவ்வுலகில் நிகழ்த்தி காட்டியவர்தான் இயேசுபிரான். இந்த இயேசுபிரான் அவருடைய நிறைய கருத்துக்கள், அவருடைய போதனைகள், நற்செய்திகள் நிறைய இருக்கு. நிறைய வீடியோ போடலாம். இருந்தாலும் இந்த வீடியோவில் மலை பிரசங்கம்னு ரொம்ப பிரசித்தி பெற்றது. இயேசுபிரான் மலை பிரசங்கம்னு ஒரு பிரசங்கம் பண்ணார். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற சொற்பொழிவு. அதுலேருந்து ஒரு 7-8 கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறேன். இன்னும் நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த இயேசுவோட புக்கையும் பைபிளையும் படித்தா தெரியும். இப்போ வாங்க, அந்த மலை பிரசங்கத்தில் இயேசுபிரான் என்ன நற்செய்தி சொன்னார்னு பார்க்கலாம். மலைக்கு போகிறாரு. அங்கே நிறைய பேர் பின்தொடர்ந்து வராங்க, சீடர்கள் வராங்க. எல்லாத்துக்கிட்டையும் இவர் பேசுகிறார், தன்னுடைய போதனை சொல்கிறார், நற்செய்திகளை மக்களுக்கு சொல்லுகிறார். வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இப்படி மலைப்பிரசம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நான் கொஞ்சம்தான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. பைபிள் ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா அதில் இந்த மாதிரி நிறைய நற்செய்திகள், போதனைகள், வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் இதில் இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷம் வீடியோவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சுருக்கி ரத்தன சுருக்கமாக அதில் சில பாயிண்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாங்க திருப்பி அவர் என்ன சொல்கிறார் இன்னொருத்தர சொல்லிடுறார். அவர் என்ன போதனை பண்ண, எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ரொம்ப வாழ்க்கையில் எளிமையாக இருக்குங்கிறார். ரொம்ப நிறைய நம்ம ரிச்சாக லக்ஸுரியாக இருக்க வேணாம், எளிமையாக இருங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ், அடிப்படை தேவை அதோடு இருந்தால் நம்மளுக்கு போதும். அவங்க பாக்கியவான்கள், அவங்க கொடுத்து வச்சவங்க. நிறைய பொருள் இருந்தால் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு தொந்தரவு தான் வரும், டென்ஷன் தான் வரும். அதனால் எளிமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி எளிமையாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அவங்களுக்கு பரலோக ராஜ்யம், தேவலோகம் அவங்களுடையதாக ஆகும். தேவலோகம் அவங்கள வரவேற்கும் இந்த மாதிரி இருந்தா அப்படிங்கிறார். முதல்ல எளிமையாக இருங்கன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ரொம்ப துயரப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம் நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, கஷ்டப்படுறோம், துயரப்படுறோம். அவங்களுக்கு சொல்றாரு துயரப்படுகள் பாக்கியவான்கள். அது நம்ம இதை எடுத்து வேணாம். துயரம்னு வந்தா அது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். மற்றவங்களும் ஆறுதல் சொல்லுவாங்க, கடவுளும் ஆறுதல் சொல்லுவார். அதனால் துயரப்படுறதை பற்றி நீங்கள் இது பண்ண வேணாம், ஒரி பண்ணாதீங்க. அது ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு நம்மளுக்கு இயேசுபிரான் அறிவுரை சொல்கிறார். 3, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம், அமைதியான குணம், யார்ட்டையும் பண்பாக பேசுறது, மதித்து பேசுறது. சாந்த குணம்னா அமைதியான குணம், எதுக்கும் டென்ஷன் ஆகிறது கிடையாது, கோபப்படக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அமைதியாக, யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல், கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல், அந்த மாதிரி இருக்கிற பாக்கியவான்கள், கொடுத்து வச்சவங்க. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை எந்த நேரம் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துருவாங்க. அவங்களும் கொடுத்து வச்சவங்க தான். எளிமை உள்ளவர்கள் கொடுத்து வச்சவங்க தான், துயரப்படுவர்களும் கொடுத்து வச்சவங்க தான், சாந்த குணம் உள்ளவர்களும் கொடுத்து வச்சவங்க தான் அப்படிங்கிறார். 4, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் நேர்மை நியாயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, அதுதான் தன் வாழ்க்கையில் குறிக்கோளாக எடுத்து செய்கிறவங்க. அந்த நீதியின் மேல் பசி உள்ளவர்கள், பசி தாகம் உள்ளவர்கள், அவங்களும் கொடுத்து வச்சவங்க தான். அநீதியை செஞ்சு நிறைய பணம் சேர்க்கிறத விட நீதியாக இருந்து இருக்கிறவங்க அதான் அவங்க தான் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியை கடைபிடிக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் திருப்தி அடையவர்கள். ஏன்னா படுத்த தூக்கம் வரும், நம்ம நீதியின் பக்கம் நின்றோம், நம்ம யாருக்கும் அநியாயம் செய்யலை அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்ம ஜஸ்டிஸ் நீதியின் பக்கம் நின்றோம்னா, நியாயத்தின் பக்கம் நின்றோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி வரும் மனசில். அதான் சொல்றார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 5, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதுக்கு மேலே இறக்கப்படுறது, கருணை காட்டுறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது யாராவது அவங்க மேலே இறக்கப்படுவாங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மற்றவங்க வந்து இவர் மேலே யார் இறக்கம் படுறாங்களோ அவங்க மேலே ஏதோ ஒரு சூழ்நிலைக்காமல் இவருக்கு கஷ்டப்பட்டாருன்னா மற்றவங்க இவர் மேலே இறக்கப்படுவாங்க. நம்ம யார் மேலே இறக்கப்படணும், நம்மளையும் யார் மேலேயும் இறக்கப்பட மாட்டாங்க, நம்ம மேலேயும் யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. அதில் இறக்கப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் குடித்து வைத்தவர்கள் அப்படிங்கிற. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உள்ளம் சுத்தமாக இருக்கணும். அதில் எந்த விதமான களவு, மாசு, திருட்டு குணம், கள்ளத்தனம் எதுவும் இருக்கக்கூடாது. இருதயங்கிறது உள்ளம். அந்த உள்ளத்தில் சுத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர் தான் ஆண்டவனை பார்க்க முடியும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும் என்பதை இயேசுபிரான் அறிவுறுத்துகிறார். 7. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. நம்ம கூட சொல்லுவோம் அடிக்கடி, ஒரு கன்னத்தை காட்டினா மறுகன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து சொன்னது அது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. கோபப்படாத அப்படிங்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் அவனுக்கு காட்டு, அன்பு செலுத்து அப்படின்னு அந்த இரக்க குணம், அந்த கருணை குணம், கோவப்படக்கூடாங்கிறத உச்சத்துக்கு சொல்றார். அதை உச்ச நிலையில சொல்றார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு அப்படிங்கிற. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. தர்மம் செய்யும் போது ஆடம்பரமா செய்யக்கூடாதுங்கிறார். தர்மம் செய்யறது யாருக்கு தெரியக்கூடாது. உன் வலது கை உதவி செய்யறத இடது கைக்கே தெரியக்கூடாது. அப்புறம் எங்க நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஊருக்கு வந்து தம்பட்டம் அடிக்கிற மாதிரி நம்ம தர்மம் செய்யறது. தர்மம் செய்யணும்னா அது நம்மளுக்கும் நம்ம மனசுக்கும் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியணும். அவர் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அதனால நம்ம தர்மம் செய்யும்போது ரொம்ப ஆடம்பரம் கூடாது, வெளியில வந்து பகட்டா செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம உடம்பு கூட மூளை கூட தெரியக்கூடாது. ஒரு கையில வலது கையில கொடுக்கறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு தர்மம் செய்யறத எப்படி செய்யணுங்கிறத நம்மளுக்கு இயேசுபிரான் அவர்கள் ஒரு வழிகாட்டுகிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்க, இறைவன்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டறிவீர்கள். தேடி பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். தேடுங்கள், நல்ல அறிவை தேடுங்கள், நல்ல நூல்களை படியுங்கள். நம்மளுக்கு வந்து நாலேஜ், அறிவு கண்டடைய முடியும், கிடைக்கும் அப்படிங்கிற. தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இது வேணும், அது வேணும், நம்ம நல்லா வரணும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்தையோ சிந்தனையோ அதை நோக்கி போனோம்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வழி கிடைக்கும், கதவு திறக்கப்படும். நம்ம பாட்டு சும்மா இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. ஏதாவது என்ன சொன்னால் ஒர்க்கு பண்ணணும், கேட்கணும், கிடைக்கும், தேடணும், பார்க்க முடியும், தட்டுன்னு திறக்கப்படும். சும்மாவே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற. இந்த மலை பிரசங்கத்தில் சில முக்கியமான இதை மட்டும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க பைபிளை இன்னும் ஆழமாக படித்தோம்னா இந்த மாதிரி நிறைய நற்செய்திகளையும் போதனைகளையும் சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இதான் வந்து இயேசுபிரான் அவர்கள் ஆற்றிய மலை பிரசங்கத்தினுடைய சில பகுதி. நான் முதலே சொன்னேன், ஒரு மகானும் வந்து ரொம்ப செயற்கரிய செயல்களை செஞ்சுருக்கிறாங்க, அளப்பரிய செயல்களை செஞ்சுருக்கிறாங்க. அதை 15 நிமிஷம் நம்ம பார்க்க முடியுமானா முடியவே முடியாது. பல வீடியோக்களை போடணும், பல வீடியோக்களை வெளியிடணும். அதனால் இந்த 15 நிமிஷத்தில் ரொம்ப ரத்தன சுருக்கமாக கொஞ்சமாக சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க நான் முதல் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய புக்கை பற்றியும் இல்லை பைபிளை பற்றியும் பைபிளையும் படித்தோம்னா தெரிஞ்சிக்க முடியும். இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம். இது வந்து ரட்சகர் இயேசுடைய பிரம்மாண்ட சிலை பிரேசில் நாட்டில்
அமைச்சிருக்கிறாங்க. இது உங்களுடைய பார்வைக்கோசம் வச்சுருக்கோம், பாருங்கள். அதனால் உங்களுக்கு திருப்பவும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.